சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. பெரம்பூர்ல விஜய் நிற்பாரு. விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். அது எப்படி போட்டியிடாம இருப்பாரு? அப்ப இன்னைக்கு தமிழ்நாடை ஆட்சி செய்வது உள்ளபடியே பார்த்தால் தேர்தல் ஆணையம் தான். புத்தக பையை விட போதைப் பொருள்கள் பை சுமக்கிறார்கள் மாதிரி ஜெயக்குமார் கோஷம் போட்டார். இந்தியா முழுவதும் இன்னைக்கு போதை மருந்துகளுடைய நடமாட்டம் இருக்கு, வெறும் தமிழ்நாட்டில் இல்ல. இன்னைக்கு யாரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு நீங்க போராடுறீங்க? பாஜக காரங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இன்னைக்கு அதிமுக போராட்டம் நடத்துறாங்க. இது ஒரு கேலி கூத்தா நான் பார்க்கிறேன். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவான மாநிலம் அப்படின்னு பார்த்தால் அதில் முதலிடத்தில் இருப்பது என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேஷ். மாநில சித்தனால இருந்தது இல்ல, அவங்க இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது சொல்லி அவங்க போராட்டம் நடத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சரி நீங்க சொல்ற ஒரு வாதத்தை எடுத்துக்கோமே. இப்பொழுது என்டிஏ கூட்டணியில் தான் இவர்கள் அங்கம் வைக்கிறாங்க ஒழிய அதிமுக கூட்டணியில் இவர்கள் எல்லாம் இல்ல. இதை தினகரனே தெளிவா சொல்லிட்டார், நாங்க பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பருந்துகள் இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, பாஜகவும் அதில் பங்கேற்றிருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் வன்கொடுமை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் அதில் பேசுகிறாரு. இந்த ஆட்சி போயிடும், மே மாதத்தில் நம்ம ஆட்சி விழுந்துடும் அப்படின்லாம் அதில் நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதாவது நேற்று தேர்தல் நடத்தை முறை விதி அமுல்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ சட்டப்பிரகாரம் திமுகவோட ஆட்சி இல்லை, தேர்தல் ஆணையத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் தமிழகம் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கின்ற காவல்துறை, தமிழ்நாடு அதிகாரிகள் எல்லோருமே இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு தான் கட்டுப்படுவாங்க. முதல்வருடைய காரில் தேசிய கொடி நீக்கிடுவாங்க, கட்சி கொடி ஏற்றியாச்சு. அவருடைய அலுவலகம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகங்கள் மூடி சீல் வச்சுருவாங்க. அவங்கெல்லாம் வருமான வரி அதிகாரிகள் கைப்பற்றிட்டாங்க, சாவியை வாங்கிட்டாங்க. அப்போ இன்றைக்கி தமிழ்நாடை ஆட்சி செய்வது என்பது உள்ளபடியே பார்த்தால் தேர்தல் ஆணையம் தான். ஏன்னா இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் நடந்திருக்கு. இதே கரூர் மாவட்ட எஸ்பி மாற்றப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் அவங்க எதிர்கட்சியார் கோரிக்கை வச்சாங்க. ஆமாம், மாற்றப்படுவாங்கன்னு தெரிஞ்சு தானே கோரிக்கை வைக்கிறாங்க. அது வழக்கமான நடைமுறை தானே, எல்லாரும் கோரிக்கை வைப்பாங்க. தேர்தல் சமயத்தில் மாற்றப்படுவாங்க. சொல்லப்போனால் சென்னை கமிஷனரே மாற்றப்படலாம், யார் வேணாலும் மாற்றுவாங்க. அப்போ இது இனி காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. என்ன நடத்தியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் போதை விற்பனை அதிகப்படுத்தப்பட்டிருக்கு, இன்றைக்கி மாணவர்கள் புத்தக பையை சுமப்பதை விட போதைப் பொருள்களுடைய பையை சுமக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி தான் கோஷம் போட்டாங்க. ஆனால் நேற்று இன்று நடத்த வேண்டிய இது இல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடத்தியிருந்தாங்கன்னா அதில் கொஞ்சம் நியாயம் இருக்கும். இன்றைக்கி அதிமுகவும் பாஜகவும் எதுக்காக போராடி இருக்கணும்? நியாயப்படி பார்த்தா இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. இன்றைக்கி இந்தியா முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் 58 லட்சம் சிலிண்டர் தேவைப்படுதுன்றாங்க, எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கி புக்கிங் ஆகலை. அதுக்கு நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்கணும். தமிழ்நாடு மக்கள் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, அதை விட நகரங்களில் இருக்கின்ற அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு போண்டா 10 ரூபாய்க்கு விற்கிற போண்டா இன்றைக்கி 20 ரூபா 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 200 ரூபாய்க்கு விற்ற சாப்பாடு இன்றைக்கி 300 ரூபா. விலைவாசி அவ்வளோ எகிரி இருக்கிறது. ஏன்னா கடையில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஹோட்டல்ஸில் சிலிண்டர் கிடைக்கல, வெளியே பிளாக்கில் வாங்குகிறோம். 1000 ரூபாய் சிலிண்டர் நாங்கள் 4000 5000 6000 கொடுத்து வாங்குகிறோம். அப்போ எப்படி வர்த்தக சிலிண்டர் 6000னா அப்போ ஒவ்வொரு உணவுப் பொருளையும் விலை கூட்டி விற்கிறாங்க. எதில் கூட்டுவாங்க? யார் தலையில் விடியும்? வாடிக்கையாளர் தலையில் தான் விடியும். ஒரு வடையும் டீயும் சாப்பிட்டவன்
30 ரூபாய்க்கு சாப்பிட்றவன் இன்றைக்கி 50 ரூபா 60 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ ரெட்டிப்பாக மாறி இருக்கிறது. இன்னும் அதை விட மோசம், இன்றைக்கி சென்னை போன்ற பெருநகரங்களில் தங்கி இருப்பவர்கள், அவர்கள் சம்பளம் வாங்கிட்டு தங்கியிருப்பான், அதே சம்பளம் தான் இருக்கும். ஆனால் விலைவாசி ஏற்றத்தினால அவனுக்கு ஒரு நாள் உணவுக்காக செலவழிக்கின்ற தொகை என்பது இரட்டிப்பாக மாறிவிட்டது. இப்போ நியாயப்படி எடப்பாடி அவர்கள் இதற்கு தான் போராடி இருக்கணும். சிலிண்டரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஒன்றிய அரசோட பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் கூட, ஆனால் இதை பாஜக தலையிட்டு இதில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான ஒரு போராட்டம். ஏன்னா உங்களுக்கு சிலிண்டர் விஷயத்தை பொறுத்தவரை ஒரு 80 விழுக்காடு ஒன்றிய அரசாங்கம்னா 20 விழுக்காடு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஏனென்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்க்குறாங்க. அப்போ 2 அரசுக்கும் எதிராக ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தியிருந்தாங்கன்னா அது நியாயம். ஆனால் இது போதைக்கு எதிராக கிட்டத்தட்ட ஆட்சி முடிஞ்சு போன நிலையில், தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் மாநிலம் நிலைமையில், தேர்தல் நடத்தை விதி அமுல்படுத்தப்பட்ட நிலையில் இன்றைக்கி போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. இன்னொரு கோணம், இது ஒரு கோணம். இன்னொன்று, இன்றைக்கி இவர்கள் போதை மருந்துகளை மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், புத்தக பையை விட போதைப் பொருள்கள் பை சுமக்கிறார்கள்ங்கிற மாதிரி ஜெயக்குமார் கோஷம் போட்டார். ஆனால் நியாயப்படி 2017 இவருடைய ஆட்சியில், அதாவது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பாக எடப்பாடியுடைய முதலமைச்சராக இருந்தபோது, அப்போ இந்த போதை மருந்துக்காக கைது செய்யப்பட்டவர்கள் யார்? சொல்லப்போனால் குட்கா வழக்கில் அப்போ சிபிஐ என்ன சொன்னாங்க, இந்த மாதவராவ் சீனிவாசராவ் 2 பேரை அவங்க குடவுனில் ரெட்டில்ஸில் கைது செய்யப்பட்ட போது, அதில் சம்பந்தப்பட்டவர்கள் லஞ்சம் வாங்கிக்கிட்டே குட்காவை விற்பதற்கு அனுமதி அளித்தவர்கள் சொல்லிட்டு வழக்கு எத்தனை பேர், 21 பேர் மேலே வழக்கு போட்டாங்களே தமிழ்நாடு சிபிஐ வழக்கு போட்டாங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மேலே. அப்போ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர், முன்னாள் அமைச்சர் PV ரமணா, முன்னாள் டிஜிபி TK ராஜேந்திரன், அப்போ முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ் உட்பட உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போன்றவர்களுடைய எல்லாம் 21 பேர் மேலே வழக்கு போட்டாங்களே. அப்போ நியாயப்படி பார்த்தா அந்த வழக்கு இன்னும் முடிவடையில்லை, இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அவர்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு தீர்ப்புலாம் வரல. சிபிஐ இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் மேல் இன்னும் வேகம் எடுக்கலை, சிபிஐ வழக்கு ஏன் இன்னும் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு கண்டனத்தை தெரிவித்தாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஒரு குட்கா வழக்கு இருக்குது, போதை மருந்து வழக்கு இருக்கும்போது இவர்கள் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு போதை மருந்து அதிகம் விற்கிது அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி இந்த குஜராத்தில் இருக்கின்ற முத்ரா துறைமுகம் அதிகமான போதை மருந்துகள் அந்த துறைமுகத்தில் தான் கைப்பற்றினாங்க, 20,000 கோடி. அது பாஜக ஆட்சி செய்கின்ற துறைமுகம், அதானி துறைமுகம், அது பாஜகவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் நேரடியாக குற்றம் சுமத்தினாங்க. அப்போ இந்த முந்த்ரா துறைமுகத்துடைய இந்த நிலை இருக்கும்போது இன்றைக்கி யாரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு நீங்கள் போராடுறீங்க? பாஜக காரங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இன்றைக்கி அதிமுக போராட்டம் நடத்துகிறாங்க. இது ஒரு கேலி கூத்தா நான் பார்க்குறேன். ஏனென்றால் இந்தியா முழுவதும் இன்றைக்கி போதை மருந்துகளுடைய நடமாட்டம் இருக்குது, வெறும் தமிழ்நாட்டில் இல்லை. உங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து இலங்கை வரை அந்த 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 வழித்தடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த போதை மருந்து வழித்தடம் இருக்குது. ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து இறங்குற ஏர்போர்ட்டில் இறங்குறத பார்க்குறோம். அப்போ இது மத்திய மாநில அரசுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த போதை மருந்துங்கிறது வெறும் மாநில அரசோட சம்மந்தப்பட்டது இல்லை, மத்திய அரசுக்கும் இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மாநில அரசுக்கும் இருக்குது. அப்போ 2 அரசுகளும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை இது. ஒருத்தரை மட்டும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது, ஒருத்தர் மேலே மட்டும் பழி போட முடியாது. அப்போ இதை புரிஞ்சிக்காமல் முன்னாள் அமைச்சர்களும் ஒரு அரசு முடிவடைந்த நிலையில் இன்றைக்கி தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் ஒரு மாநிலம் நிலைமையில் போராட்டம் நடத்தி, உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டத்தை நடத்தி இன்றைக்கி மாணவர்கள் புத்தக பையை சுமப்பதை விட போதை மருந்து பையை சுமக்கிறார்கள் என்று 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க என்றால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த அரசு மேலே குற்றம் சுமத்துறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கல்வியில் இன்றைக்கி தமிழ்நாடு உயர்ந்த இடத்துல போயிருக்குன்னு சொல்லி புள்ளி விவரத்தை ஒன்றிய அரசே சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் ஜிடிபியில் இன்றைக்கி நம்பர் 1 தமிழ்நாடு.
அதே மாதிரி பணவீக்கம் குறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அதிகமான பெண்கள் உயர்கல்விக்கு சென்றது தமிழ்நாடு. இது எல்லாமே இந்த டேட்டாலாம் தமிழ்நாடு அரசு கொடுக்கல, ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் கொடுத்த டேட்டாஸ். அப்போ அதில் எந்த குறையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியலைங்கிறதுனால இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா முழுவதும் போதை மருந்து நடமாட்டம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் நியாயப்படி பார்த்தா ஒன்று சொல்கிறேன், இந்தியாவில் பெண்களுக்கு மோசமான பாதுகாப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவான மாநிலம் அப்படின்னு பார்த்தால் அதில் முதலிடத்தில் இருப்பது என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம். தமிழ்நாடு அந்த 10 இடத்துல இல்லை. அப்போ உங்களுக்கு 10 இடங்கள் இந்தியாவில் பெண்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படுது, மோசமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, மோசமாக பாலியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டுகள், அதிகமான வழக்குகள் பதியப்படுகின்ற மாநிலங்கள் என்று ஒரு லிஸ்ட்டை ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அதில் தமிழ்நாடு பேர் டாப் 10ல் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்க. யாரை வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க? பாஜகவை வைத்துக்கொண்டு சொல்கிறீங்க. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தான் பாதுகாப்பு இல்லை என்று பாஜக அரசாங்கமே சொல்லுது, ஒன்றிய அரசாங்கம். அப்போ இதெல்லாம் மக்களுக்கு புரியலை, மக்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறச்சு சொல்கிறாங்களா? ஒரு போராட்டம் நடத்துவதற்கு வேறு கருப்பொருள் கிடைக்கல, வேற எந்த வார்த்தையை சொல்லி போராடுவது அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் கேலி கூத்து. இதுதான் தமிழ்நாடு அரசு முடிவடைந்து அந்த 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் தேர்தல் ஆணையத்துடைய அந்த விதிமுறைக்கு வந்துருச்சு. அவர்களுடைய அந்த அவருடைய நடத்தைக்கு உட்பட்டு தான் இன்றைக்கி ஆட்சி நடக்குது. காவல்துறை வரை எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் கீழ் வந்ததுக்கு அப்புறமும் இன்றைக்கி என்னமோ புதுசாக ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அதுதான் நான் ஒரு இதாக பார்க்குறேன். நியாயப்படி அவர்கள் இதுக்கு தான் போராடி இருக்கணும் என்பதுதான் முக்கியமானது. தேர்தல் கமிஷன் டேக் ஓவர் பண்ணிடுச்சு, இந்த நேரத்தில் இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, இது அவங்கள்ட்ட தான் அதை கேட்கணும், அப்படி மாநில அரசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. மாநில அரசு இத்தனை நாளாக இருந்ததில்லை, அவங்க இருக்கும்போது தான் அந்த பிரச்சனைகள்லாம் நடந்தது சொல்லி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் சொல்கிற ஒரு வாதத்தை எடுத்துக்குவோமே. நீங்கள் சொல்கிற வாதம் இப்போ மாநில அரசு இது வரைக்கும் இருந்தது, அதனால் இப்போ போராட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறீங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், அதுக்கு தான் இந்த புள்ளி விவரத்தை சொன்னேன். 2 விஷயத்தை முன்னெடுத்து நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படிங்கிற லிஸ்ட்டை ஒன்றிய அரசு கொடுத்துருக்கா இல்லையா? அதில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது நான் கேட்குறேன். இது ஒன்றிய அரசே எதை வச்சு கொடுத்துருக்காங்க? அவர்கள் நடந்த வழக்குகள், பெண்கள் பாலியல் புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்குகள், அல்லது கொடுக்கப்பட்ட தண்டனையின் அடிப்படையில் வழக்குகள், நீதிமன்றத்தில் எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, இதெல்லாம் வச்சு தானே ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு அந்த தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு இல்லையே டாப் 10ல். அப்போ டாப் 10ல் இருக்கின்ற மாநிலங்கள் பெரும்பாலான மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்களாக இருக்குது, பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களாக இருக்கு. இதை பற்றி ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, நான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையலை என்றால், வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்க. இதுவும் ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரம் தானே. 3வது, ஜிடிபியில் நம்பர் 1 இருக்க. உயர்கல்வியில் அதிகமான பேர் படிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடா இருக்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் குறை சொல்ல முடியல. இப்போ இது எப்படிப்பட்டது? இப்போ நீங்கள் சொல்கிற இதே நீங்கள் போதை மருந்தில் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்றால், அப்போ இந்த போதை மருந்து கண்ட்ரோல் அதை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒன்றிய அரசுக்கு தானே. அவர்களுடைய அந்த போதை மருந்து கட்டுப்பாட்டு முகவாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் யார் கண்ட்ரோலில் இருக்கு? யார் அதை கட்டுப்படுத்தணும்? நியாயப்படி பார்த்தா அந்த வட இந்திய மாநிலங்களில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற இதே குஜராத்தில் முந்திரா துறைமுகத்தில் 2021 3000 கிலோ போதை மருந்து கைப்பற்றினாங்கல்ல, அது கிட்டத்தட்ட 20,000 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்வது யார்? அதே மாதிரி இப்போ இந்த சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய நிறுவனம், போதை மருந்து தடுப்பு நிறுவனம், இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ ஒரு 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 போதை மருந்து தடுப்பை செய்யக்கூடிய அந்த நியாயமான விஷயங்களை செய்யக்கூடியது யார்? ஒன்றிய அரசு. அப்போ போதைப் பொருள் அதிகமாக கைப்பற்றப்பட்டதும் பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் கைப்பற்றினாங்க. இந்த ட்ரக் கண்ட்ரோல் செய்வதும் அதை தடுப்பதும் என்பதும் ஒன்றிய அரசுடைய ஆட்சிக்கு உட்பட்டது.
இப்போ இது யாருக்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கணும்? இதை கட்டுப்படுத்த தவறியவர்கள் பாஜக ஆட்சி செய்கின்ற ஒன்றிய அரசு, பாஜக ஆட்சி செய்கின்ற வட இந்திய மாநிலங்களில் போதை மருந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு வருது, அப்படி தான் நீங்கள் போராடி இருக்கணும். நீங்கள் தமிழ்நாடு அரசு எதிர்த்துனா தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் காரணமா? இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிரச்சனையை நீங்கள் இது வெறும் தமிழ்நாடுடைய பிரச்சனையாக சுருக்கி பார்க்குறீங்கல்ல, இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இப்போ இது எல்லாமே நீங்கள் பாஜகவோட கூட்டு வச்சுக்கிட்டு அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு போராடுறது என்பது ஒரு கேலிக்கூத்து. 2 கேலிக்கூத்து. ஒன்று, ஆட்சி முடிகின்ற இந்த நேரத்தில் இது ஒரு கேலிக்கூத்தான போராட்டம். 2வது, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நிறுவனங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய செய்தியை கட்டுப்படுத்தாமல், அதே மாதிரி அவர்களுடைய அந்த துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்ட பொருள்கள் போதை மருந்துகளுக்கே ஒன்றும் பதில் சொல்ல முடியாத இடத்துல பாஜக ஆட்சி என்ற மாநிலங்களில் இன்னைக்கு இவ்வளவு கைப்பற்றிருக்காங்களே, அதனுடைய நிலை என்ன என்றெல்லாம் கேட்காம தமிழ்நாட்டில் நடமாட்டம். அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் போதை மருந்து இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இன்னைக்கு போதை மருந்து இருக்கு, நடமாட்டம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு வருகின்ற செய்தி. என்றால் இந்தியா முழுவதும் கடந்த 10 வருடங்களில் இன்னைக்கு போதை மருந்துடைய எண்ணிக்கை, உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கன்சியூம் பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதை ஒத்துக்க வேண்டிய செய்தி தான். அது தமிழ்நாடு மட்டும் நீங்கள் சுருக்கி பார்க்க தேவையில்லை. தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. கிட்டத்தட்ட மார்ச் 30ஆம் தேதி வேட்பு மனு வாங்க ஆரம்பித்து விடுவாங்க. ஒரு 5 நாள் தான் டைம் இருக்கும். அப்போ இன்னும் காலம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாட்களுக்குள் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு வேலையை ஆரம்பித்தா தான் அந்த வேலை நடக்கும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு ஒன்றுபட்டுட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 21 கட்சிகள், ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, 21 கட்சிகளை ஒன்றிணைச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு சீட்டை ஒதுக்கிட்டாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் திமுக தான் பெரிய பிரச்சனையாகும்னு பார்த்தோம், அது முடிஞ்சிருச்சு. இப்போ தீர்க்கப்படாத கட்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு 3 கட்சிகள் எனக்கு தெரிந்து, அதாவது 3 அல்லது சின்ன கட்சிகள் 2 கட்சிகள் இருக்கும். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2க்குமே என்னென்னா சீட்டு குறைச்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு போயிட்டுருக்கு. அது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்ததாக தான் நான் செய்தி பார்க்குறேன். விசிகாவுமே பார்த்து எண்ணிக்கை கூட கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த முறை கொடுத்த எண்ணிக்கையே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கடந்த முறை கொடுத்த எண்ணிக்கையே கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுக்குமே திமுக கூட்டணியில் ஒரு எண்ணிக்கை 2 எண்ணிக்கை குறைவாக தான் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் மதிமுகவுக்கே பார்த்தா தெரியும், 6 இடங்கள் கடந்த முறை கொடுத்தாங்க, இப்போ 4 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. காரணம் தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்ததுனால அதுக்கான விஷயங்களை பிரித்து கொடுத்தாங்க. முஸ்லீம் லீக்கு கூட கடந்த முறை 3 கொடுத்து 2 கொடுத்தாங்க. அப்போ அதனால் அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. இப்பொழுது திமுகவை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன நீங்கள் வேல்முருகன் கட்சி கூட அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கூட இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அவருக்கே கொடுக்க முடியுமா, மற்ற இன்னும் 1-2 உதிரி கட்சிகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் அவர்கள் யாரும் கூட்டணி விட்டு வெளியே போன மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் இதே சொல்கிற நீங்கள் வேல்முருகன் கூட்டணி விட்டு வெளியே போய் நான் தாவேகாவோட சேர்ந்துருவேன் அப்படின்லாம் அவர் சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னால் தாவேகா நிலைமையே அங்கே மோசமாக இருக்கிறது. அது என்டிஏ கூட்டணியில் சேரலை அப்படிங்கிற என்ன ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படலை. அங்கேயும் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுதுன்னு நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், அதிமுக முடிவு எடுக்கிறத இல்லை. ஏன்னால் அதிமுக கூட்டணியில் இருக்கிறதே ஒழிய அதிமுக டிசிஷன் மேக்கிங் இல்லை. ஏன்னால் அவர்கள் அந்த கூட்டணியில் ஒரு பங்காளிகளாக இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி இல்லை. திருப்பி நான் சொல்கிறேன், இப்பொழுது என்டிஏ கூட்டணியில் தான் இவர்கள் அங்கம் வைக்கிறாங்களே ஒழிய அதிமுக கூட்டணியில் இவர்கள் எல்லாம் இல்லை. இதை தினகரனே தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம். பாரதிய ஜனதா எங்களுக்கு தேவையான சீட்டை ஒதுக்குன்ட்டார். ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட். இதை விட என்ன கிளியர் ஸ்டேட்மெண்ட் வேணும்? பாஜக எங்களுக்கு சீட்டை ஒதுக்குன்னா நாங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை, எங்கள் கூட்டணியில் அதிமுக இருக்கு. அது என்டிஏ கூட்டணியில் அதிமுக. இன்னைக்கு ஒரு நாளிதழில் ஒரு செய்தி படித்தேன், அதிமுகவுக்கு 90, தாவேகாவுக்கு 80, பாஜகவுக்கு எத்தனை இங்க பாருங்களேன் அப்படின்னு போடுறாங்க. அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டிய அளவுக்கு நிற்குமா நிற்காதா? நீங்கள் பார்க்குறேன், ஆரம்பத்திலே நம்ம பேசியிருக்கோம், என்டிஏ கூட்டணின்னு சொல்லி தான் உங்கள் கூட்டணி சேர்றாங்க. எடப்பாடி மட்டும்தான் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பேசினோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் பேசிகிட்டே இருந்திருக்கோம். அமித்ஷா ஒவ்வொரு முறை தமிழ்நாடு வரும்பொழுதும் என்டிஏ கூட்டணி ஆட்சி, அதை கூட இவங்கெல்லாம் கமா போட்டு பேசினாங்க. என்டிஏ அது கமா கூட்டணி ஆட்சி அப்படின்னு. ஆனால்
ரொம்ப தெளிவான முடிவை தான் பாஜக எடுத்துச்சுன்னு நம்ம பேசணும். இது வந்து எடப்பாடி தலைமையில் ஆட்சி இல்லை, அவர்கள் எடப்பாடியை முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கலை அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடப்பாடியை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை டீக்ரேட் பண்ணாங்க, இறக்கம் செஞ்சாங்க. இப்போ சமீபத்தில் திருச்சிக்கு பிரதமர் மோடி வந்தபோது கூட எடப்பாடி படமே இல்லை, எடப்பாடி படமே போடப்படலை. அப்போ அந்த அளவுக்கு தான் எடப்பாடியை வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேகாவை உள்ளே கொண்டு வந்தால் அப்போ யாருக்கு சிக்கல்? ஆக்சுவலாக சிக்கல் அதிமுகவுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி மெஜாரிட்டியான எண்ணிக்கையிலே போட்டி போட முடியாது. இப்போ வந்து தாவேகா உள்ள வந்து தாவேகாவுக்கு 75 இடம் கேட்பாங்க, குறைந்தது நீங்கள் 60 இடம் கொடுக்கணும். அப்போ அதை கொடுத்தீங்கன்னா யார் கொடுக்கணும்? அப்போ சரிசமமாக பிரிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தால் எனக்கு தெரிந்து 100-110 இடங்களை தாண்டி அதிமுக போட்டியிட முடியாது. அப்போ நீங்கள் மெஜாரிட்டி வர்றதுக்கே 118 இடங்களை வெற்றி பெறணும். அப்போ நீங்கள் நிற்கும் போதே 118 இடங்களை நிற்க முடியாது, அது ஒரு சிக்கல். அப்போ பாஜக எப்படி சூழ்ச்சி பண்ணுறாங்க? தாவேகா உள்ளே கொண்டு வந்தால் உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக வந்து எடப்பாடி அடிக்கிறாங்க. சைக்காலஜிக்கலாக எடப்பாடிய மைண்ட் செட் என்ன? இது கூட்டணி ஆட்சி தான், ஒருவேளை வெற்றி பெற்றால். தூரம் விவரமா இருக்கிற எடப்பாடி அது எப்படி அந்த பெரும்பான்மை? ஆமா, ரொம்ப விவரமா இருக்காருங்க. என்ன விவரமா இருக்காரு? ஒன்றும் தெரியாதரா? எங்க ஒன்றும் தெரியாதரா இல்லையோ 10 தெரியாதரா தெரியாது. ஆனா சேவல் சின்னத்திலேருந்தே இருக்காரு சார், சேவல் சின்னத்திலேருந்தே இருக்காரு. அவரும் வியூகம் அமைக்க தெரியாதவங்களாம் இல்லை, அவர் பேசுவார். அதாவது இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி 100 கீழே 90 அவதெல்லாம் வாங்க மாட்டார். ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான தொகுதிகள் எவ்வளோ நிற்கணும் அதை நிற்பார். பாருங்களேன், சேவல் சின்னத்துலன்னா நின்று போட்டோம், முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி வேணால் எடுத்துக்கோங்க, சேவல் சின்னன்னு சொல்லாதீங்க. இப்போ வந்து அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு. நியாயப்படி பார்த்தா அவர் வந்து தாவேகாவோட மட்டும்தான் கூட்டு வைக்க நினச்சார். ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருங்கும் போது திமுகவை எதிர்த்து வரட்டும், அவர் அதிமுகவை பற்றி விஜய் பேசலை, திமுகவையும் பாஜகவையும் மட்டும்தான் எதிர்க்கிறாரு சொல்லும்போது விஜய் இயல்பாக அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி ஃபார்முலாவில் கொண்டு வந்தாங்கன்னா, விஜயகாந்த் இருக்கும் பொழுது ஜெயலலிதா எப்படி சேர்த்துக்கிட்டாங்களோ, உங்களுக்கு 41 இடம் கொடுத்தாங்க தெரியுமா? நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் 2 கொண்டு 41 இடம் கொடுத்தாங்க. அதில் 29 இடங்களை விஜயகாந்த் வெற்றி பெற்றார். எதிர்கட்சி தலைவரே விஜயகாந்த் தான். இந்த ஃபார்முலாவை தான் வந்து எடப்பாடி வந்து விஜயை சேர்த்துக் கொள்ளலாம்னு நினைத்தார். ஆனால் இதை உடைக்கும் விதமாக பாஜக என்ன பண்ணாங்க? வெகு வேகமாக ஓடி வந்து விஜய்க்கு முன்னாடி முந்திக்கிட்டு அவரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. கட்டத்தில் அவரை கூட கூட்டணி சொல்லி அறிவிச்சாங்க. அதுதான் எடப்பாடியை முதல்ல உடைச்சது. அப்போ அதை உடைச்சதுக்கப்புறம் திருப்பி விஜயை வந்து சேர்த்தால் யாருக்கு பாதிப்பு என்பது எடப்பாடிக்கு தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த வியூகம் எல்லாமே டெல்லியோட வியூகம் தான், எடப்பாடி வியூகம் கிடையாது. சரி, நான் ஒன்று கேட்குறேங்க, ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைக்கும் பொழுது யார் தலைமையில் கூட்டணி நடக்கும்? மாநில கட்சி தலைமையில் தானே. ஒன்று திமுக இல்லை அதிமுக. இந்த கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் அதான் நடந்திருக்கு. ஏன் முதல் முறையாக டெல்லியை நோக்கி போகிறாங்க? அப்பொழுதே உடஞ்சி போச்சு. இப்போ டெல்லியை நோக்கி போகிறாங்க அப்படின்னா தலைமை எங்கே இருக்குது? யார் முடிவு பண்ணுறாங்க? அப்போ இப்போ எடப்பாடி தன்னுடைய இடத்தை விட்டு விலகிட்டார், முடிஞ்சு போச்சு. பல்வேறு இடங்களில் அதை சிம்பாலிக்காக விளக்கிட்டாங்க. இன்றைக்கி பியூஷ் கோயலுடைய அந்த மீட்டிங் பாருங்கள், பியூஷ் கோயல் வந்து நடத்துகிறாரு, எடப்பாடி நடுவில் எங்கேயோ உட்காந்துருக்கார், கூட்டணி கட்சி தலைவரோடு உட்காந்துருக்கார், டீ பார்ட்டி மாதிரி உட்காந்துருக்காங்க. இன்றைக்கும் தாவேகாவை உள்ளே கொண்டு வர விரும்புகின்ற வேலையை பேச்சுவார்த்தையை செய்வது பாஜக தான், அதிமுக இல்லை. அப்போ இப்படி ஏன் நகர்த்துறாங்க? அப்படி கொண்டு வந்து விட்டால் என்ன சொல்லுவாங்க? 100 இடத்த கொடுத்துருங்க, நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம், பாதி கொடுத்துருங்க. இப்போ 234 சரிபாதியாக பிரிக்கப்பட்டு எப்படி வந்து பீகாரில் கொடுத்தாங்க? பீகாரில் எப்படி பிரித்து கொடுத்தாங்க? அது மாதிரி பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம். என்டிஏ கூட்டணிக்குள் தான் விஜய் வர்றாரு, எல்லாருமே எங்கள் கூட்டணியில் இருக்காங்க, உங்களுக்கு இடத்த நீங்கள் இருந்துக்குங்க. இப்படி கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் வெற்றி பெற்றால் என்கிற விஷயத்தை இன்னைக்கு எடப்பாடியை முழுமையாக நம்ப வைத்து அந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி என்ன சொல்லுவார்? என்டிஏ கூட்டணி ஆட்சி, முதல்வராக எடப்பாடி, அதை வேணால் சொல்லுவாங்க. முதல்ல எடப்பாடி தான் முதல்வர். ஆனால் எத்தனை காலத்துக்கு வெற்றி பெற்றா? பீகாரில் இன்னைக்கு நிலைமை என்ன? பீகாரில் முழுமையாக முதல்வராக இருக்க முடிஞ்சதா? அவருக்கே அந்த நிலைமை. அப்போ இப்படித்தான் அவர்கள் காய் நகர்த்துறாங்க. இன்னைக்கு தமிழக அரசியல் களம் என்பது திமுக வாசஸ் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கிறது. அதில் தாவேகா வருமா அல்லது
இழுத்து கொண்டு வரப்படுமா அல்லது தாவேகா தப்பித்து விடுமா என்பதெல்லாம் நம்ம ஒரு 2 நாளாக பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னொன்று தாவேக்கால ஓடிட்டு இருக்கு சார். பெரம்பூரில் விஜய் நிற்பார், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜன் நிற்பார், டி நகரில் புஷி ஆனந்த் நிற்பார். ஏன் விஜய் முதல்வர், புஷி ஆனந்த் நிதியமைச்சர், ஆதவ் அர்ஜுன் வந்து உள்துறை அமைச்சர், எல்லாரும் தான் இப்படி சொல்கிறாங்க. இவர்கள்லாம் வெற்றி பெற்று விட்டால் அமைச்சர் பதவி கூட கிடைச்சிரும் அப்படின்ட்டு பேசின பேச்செல்லாம் பார்த்தோம்ல. ஆனால் உண்மையிலே வருகின்ற செய்திகளை பார்த்தால் விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். அது எப்படி போட்டியிடாம இருப்பார்? இந்த செய்தி எப்படி தான் வருது, ஏன்னா அவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டால் முதல்வர் வேட்பாளர் தான் போட்டியிடுவார். இப்போ இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாருனாலாம் போட்டியிட மாட்டார். விஜய் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் வேறு வழி இல்லாமல் வந்து கட்சியை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாருன்னா அவர் போட்டியிட மாட்டார் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட ஒரு 3-4 இடங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணுவார், ஒழிய முழுமையாக வரமாட்டார், பனையூரை விட்டு கிளம்ப மாட்டார் அப்படிங்கிற செய்தி வருகிறது. ஒருவேளை தனியாக நின்றா கூட அவர் போட்டியிடுவாரான்னு கூட சந்தேகம்தான். ஏனென்றால் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக வந்து போட்டியிட்டு அவர் மட்டும் வெற்றி பெற்றார்ல. விஜயகாந்துக்குள்ள கட்ஸ் அது. தனியாக நின்று 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வட தமிழகத்தில் வெற்றி பெற்றார். சரியா? அப்போ அந்த தைரியம் விஜய்க்கு இருக்கா? தோல்வி அடைந்து விட்டால் அவருக்கு வந்து அரசியலே நம்ம பின்னடைவு ஏற்பட்டு விடும் என்று கூட நினைக்கலாம். அதனால் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுவதை தவிர்க்கிறார். போட்டியிடாமல் நம்ம வந்து நம்ம கட்சிக்காரங்க கொண்டு போட்டியிடணும், அல்லது கூட்டணிக்குள் வந்தால் கூட்டணிக்குள் இருப்போம் ஆனால் போட்டியிட வேண்டாம், நான் போட்டியிட்டால் முதல்வர் வேட்பாளராகத்தான் போட்டியிடுவேன் என்ன சொல்லிக்கலாம். நான் முதல்வர் வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்றாருல்ல. குறைந்தபட்சம் நான் போட்டியிடல, காரணம் நான் வந்து இந்த தடவை முதல்வர் வேட்பாளராக வரல அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தால் அவர் போட்டியிட மாட்டார் என்கிற செய்தி தான் வருகிறது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடுவதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. விஜய் போட்டியிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க, முதலமைச்சராக ஆகக்கூடிய வாய்ப்பு வரும்போது தான் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் இந்த இடத்துல போட்டியிடுன்னு சொல்லி பல விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அப்படி பெரம்பூர்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு மேலாகவே 20 நாளைக்கு மேலாகவே அந்த செய்திகளும் ஓடிட்டு தான் இருக்குது. பொறுத்து பார்ப்போம் சட்டசபை தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறார் விஜய் அப்படின்னு கருத்துக்களை பகிர்வதற்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.